ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரகடிக்க ஆசை பார்க்க போகிற சரகடிக்க ஆசையில் வந்துட்டு நம்ம விஜயா கோவப்படுறாங்க. அதாவது இவ பண்ணதுக்கெல்லாம் கம்பியை காய்ச்சி வைடா, காலில் சூடு வைடா அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் ரியாக்ஷன் விட்டுட்ருக்கா. ஐயோயோ ஆன்ட்டி வேணாம், நீங்கள் ஜெயிலுக்கு போயிடுவீங்க அப்படிங்கிறாங்க நம்ம ஸ்ருதி. இவ ஒருத்தி யாரா இவ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஃப்ளோவில் நான் கோவத்தில் ஏதோ பேசிகிட்டு இருக்க டைமில் அதை ஏன் ஒரு பழமொழி சொன்னால் அதை அனுபவிக்கணும், அறையக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் மனோஜ் அடித்தாலும் ஜெயிலுக்கு போயிடுவீங்க, இவ ஒருத்தி அப்பப்போ டென்ஷன் பண்ணுறாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் மனோஜை 2 சாத்து மனோஜ் ஒரு பக்கம் எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஏன்டா அம்மாட்டமா ரெஸ்ட்னு சொல்லிட்டு போட்டு வறுத்து எடுக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இவன் வந்ததுக்கப்புறம் தான் ஏன் புள்ள மாறிட்டான்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு மனோஜ் என்னப்பா பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டால், மனோஜ் மனசுக்குள்ளே பூந்து, அதாவது அவங்க மண்டையை கழுவி நான் தான் உனக்கு முக்கியம், என்னை தவிர உனக்கு வேறு யாரும் இல்லைன்னு நம்ப வைக்கிறதுக்கு எவ்வளோ போராடி இருக்காங்க. எப்பா செம்ம சாதிச்சிட்டமா, நீ வேற லெவல்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க மாமனார் இருந்துட்டு எதுக்காக பண்ணேன்னு சொல்லி கேட்டதுக்கு பாட்டியும் கேட்டாங்க. அப்போ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எங்கள் அப்பா சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா விட்டுட்டு போயிட்டாரு, இன்னொரு ஃபேமிலியோட அட்டாச் ஆகிட்டாரு, சொத்தெல்லாம் இழந்துட்டோம். நான் மலேசியா தான், ஆனால் எங்கள் அப்பா இறந்துட்டாரு. கடைசியில் அம்மாவோட நாங்கள் இங்கே வந்துட்டோம், அம்மாவும் இறந்துட்டாங்க. டேய், போன கதையிலையாவது அப்பாவை தான் கொன்னேன், இந்த கதையில் எல்லாத்தையும் கொன்னிட்டியேடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, இப்படியே சொல்ல. அதுக்கப்புறம் இதுவாது கதையா இல்லை உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கதைக்குள் கதைன்னு சொல்லிட்டு டைரக்ஷன்ஸ் பயங்கரமாக பண்ணுறியேம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சத்தியம் பண்ணுன்னு சொல்லி அவர் கேட்க, ஐயோ சத்தியத்துக்கு சமாதி வரப்போகுதுங்கிறது இவங்களுக்கு தெரியல. சத்தியத்தை சாகடிக்கிற ஆளு நீதாமாங்கிற மாதிரி இருக்கு ரியாக்ஷனு. அப்புறம் மொத்த குடும்பமும் சேர்ந்து இவங்களை பார்க்கணுமே, இன்னும் எங்களை பைத்தியக்காரனா நினச்சிட்டு இருக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கு ரியாக்ஷன். அதுக்கப்புறம் போமா ஒழுங்கா வாழமான்னு சத்தியம் பண்ணி அனுப்பிவிட்டா நம்ம முத்துவையும் நம்ம மீனாவையும் முறைன்னு முறைக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.